சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா 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 போன் அட்டெண்ட் பண்ணாதம்மா. அப்பதானே பண்றாரு. ஆமாண்டி. அப்பா கிட்ட என்னம்மா சொல்லுவீங்க? நான் அவர்கிட்ட என்ன சொல்லுவேன்னு உனக்கு தெரியாதா? நீ என்ன அடிச்சு ஆஸ்பத்திரியில படுக்க வச்சிருக்கேன்னு சொல்லுவேண்டி. அம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா அப்படியெல்லாம் அப்பா கிட்ட சொல்லிடாதம்மா. வேற எப்படி சொல்ற? எப்படி சொல்ற? நான் சொல்ற மாதிரி சொல்லுங்கம்மா. நீ சொல்ற மாதிரினா எப்படி? நான் டாக்டர் கிட்ட சொன்னலம்மா, அப்படிதான். நீ வந்து என்ன காப்பாத்துனன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லணுமா? சரி சரி சொல்றேன், நல்லா சொல்றேன். அடியே, உங்க அப்பா கிட்ட சொல்லி உனக்கு அடி வாங்கி கொடுத்தாதாண்டி என் உடம்புல இருக்கிற வலி குறையும். கட் ஆயிடுச்சே. போனை எடுக்கல மாப்ள. உங்க அத்தைக்கு ஏதோ நடந்திருக்கு. மாமா, நீங்க பயப்படுற மாதிரிலாம் அத்தைக்கு எதுவும் நடந்திருக்காது. நீங்க அப்படியெல்லாம் மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. ஒண்ணு பண்ணுவோம், அந்த ஏரியால போய் நம்ம விசாரிப்போம். சரியா? வாங்க வாங்க, நீங்க வீட்லயே இருங்க. வாங்க, நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறோமா. பாத்தியாமா, என்னை பத்தி நீ அப்பா கிட்ட சொல்றது போனுக்கே பிடிக்கல, அதான் கட் ஆயிடுச்சு. போனுக்கு பிடிக்காமலாம் ஒண்ணு கட் ஆகலடி. நீ என்கிட்ட பேச்சு கொடுத்து போன் அட்டன் பண்ண விடாம பண்ணிட்ட. இரு, நான் போன் பண்ணி சொல்றேன். அம்மா 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 ப்ளீஸ்மா, வேண்டாம்மா. அம்மா அம்மா ப்ளீஸ்மா, நான் உன் செல்ல பொண்ணுல, ப்ளீஸ்மா. என்னது? யாரடி செல்ல பொண்ணு? நீ என் செல்ல பொண்ணா? என்ன கொல்ல பார்த்து கொலகாரிடி நீ. இரு இரு, உங்க அப்பா மட்டும் போன் எடுக்கட்டும், நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஐயோ, நம்ம சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்களே. மாப்ள, உங்க அத்தை தான் போன் பண்றா. சீக்கிரம் எடுத்து பேசுங்க மாமா. ஹலோ தங்கம். என்னங்க, நீங்க எங்கங்க இருக்கீங்க? நான் இப்ப சம்மந்தி வீட்டுல தாமா இருக்கேன். நீ எங்க இருக்க? உன்னை காணாம நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்க? நான் இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கேங்க. இது ஹாஸ்பிட்டல் இருக்கியா? உனக்கு என்னாச்சு தங்கம்? நாம ரெண்டு பேரும் தவம் இருந்து ஒரு தவ புதல்விய பெத்தோமே, அவதாங்க என்ன அடி அடின்னு அடிச்சு ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டா. என்ன சொல்ற தங்கம்? பூரணி உன்னை அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காளா? ஆமாங்க. அவ எதுக்குமா உன்னை அடிச்சா? அந்த கொடுமை எங்க கேக்குறீங்க? மாமா ப்ளீஸ்மா, வேண்டாம். நீங்க பத்திர ஆபீஸ்க்கு என்ன வர சொன்னதும் நான் கோயில்ல இருந்து கிளம்பி வெளியில வந்து ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப 4 ரவுடி பசங்க வந்து அவளே அடிச்சிட்டு அவளே கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. இதுதாங்க நடந்தது. இவ சிந்துவ தாங்க ஆள் வச்சு கடத்த நினைச்சிருக்கா. ஆனா அந்த ரவுடி பசங்க ஆளை மாத்தி என்ன கடத்திட்டானுங்க. இவ இவ்வளவு கொடூரக்காரியா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலங்க. சரி தங்கம், நான் நேர்ல வரேன், பேசிக்கலாம். நீ அட்மிட் ஆயிருக்க ஹாஸ்பிட்டல் பேரை சொல்லுமா. எனக்கு தெரியலங்க, இவகிட்ட தான் கேட்டு சொல்லணும். ஏய், இந்த ஆஸ்பத்திரி பேர் என்னடி? ஏய், நான் உன்னதாண்டி கேக்குறேன், இந்த ஆஸ்பத்திரி பேர் என்ன? சொல்ல மாட்டேன். நான் சொல்ல கேட்காம நீ அப்பாக்கு ஃபோன் பண்ணல, நான் எப்படி சொல்லுவேன்? அஸ்கு புஸ்கு போ. என்னங்க, ஆஸ்பத்திரி பேரை கேட்டாவ சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னங்க, கொஞ்சம் இருங்க, நர்ஸ் வந்திருக்காங்க, நான் கேட்டு சொல்றேன். சரிம்மா. அம்மாடி, என் வீட்டுக்காரருக்கு நான் இங்க இருக்கிற தகவல் சொல்லணும். இந்த ஆஸ்பத்திரியோட பேர் என்ன, இது எங்க இருக்குங்கிற தகவலை என் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் போன்ல சொல்ல முடியுமா? சொல்றேம்மா. என்னங்க, இருங்க, நான் நர்ஸ் கிட்ட குடுக்கறேன், அவங்க சொல்லுவாங்க. சரிம்மா. இந்தாம்மா கொடுங்க. சொல்லுங்க சார். ஹாஸ்பிட்டல் பேர் என்னம்மா? KMS ஹாஸ்பிட்டல் சார், ஈரோட்ல இருக்கு. நீங்க அங்க வந்து கேட்டாலே எல்லாருமே சொல்லுவாங்க.
ரொம்ப நன்றிம்மா. இப்போ உடனே வந்துடுறேன். அம்மா என்னப்பா சொன்னாங்க? என்னத்தம்மா சொல்றது, நாங்க பொண்ணுன்னு ஒருத்தைய பெத்து வச்சிருக்கோமே, அவ தான் ஆள் வச்சு தங்கத்தை கடத்தி இருக்கா.